ஹாய் மக்களே! வெல்கம் டூ யுவர் சேனல். பிக் பாஸ்ல நைட்டு நடந்த ஒரு விஷயத்த பத்தி, ரொம்பவே நைட்டு ஃபுல்லாவே அந்த விஷயத்த பத்தி ஓடிட்டு இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எப்பவுமே சாட்டர்டே ஆனா வெளியிருந்து சாப்பாடு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போவோம். அப்படி போகும்போது அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஒரு கப்புல வச்சு குடுப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கிற 20 பேருக்கும் குடுக்கணும் அப்படின்றதுக்காக. அப்படி இருக்கிற நிலைமையில அது பண்ணது யாரு பார்த்தீங்கன்னா, சபரி தான் வந்து பண்ணாரு. ஒரு ஒரு கப்பா வந்து அந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு இப்படிலாம் குடுத்துட்டு இருந்தாரு. அப்படி குடுக்கும்போது ஒரு பக்கம் அதாவது நடிப்பி அரக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அவங்க வந்து யாரு? நம்ம பாரு, விஜய் பாரு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல எனக்கு இந்த மாரி கப்பல் வச்சு குடுக்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அது நல்லா இருக்காது. ஏன்னா, ஒரு டைம் குடுக்குறது, இது சாட்டர்டே வந்து சண்டே வர்றதால, இது வந்து ஃபுல்லாவே பிக் பாஸே குடுக்குறாங்க. அதனால எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எதுக்கு அளவு வச்சு குடுக்குறீங்க? அது ரொம்பவே தப்பு இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இடத்துல சபரி கூட வந்து சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் லைட்டா ஆனா பாரு போட்டு சாப்பிட்டது என்னவோ கொஞ்சம் தான். ஆனா கப்புல குடுத்தது மட்டும் தான் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஆல்ரெடி அங்க பேசிட்டு இருக்காங்க. பாருகிட்ட சபரி வந்து சொல்றாரு, இந்த மாரி "ஏங்க எல்லாருமே வந்து கப்புல குடுத்தா தான் ஒவ்வொருத்தருக்கு அதிகமாவும் தேவைப்படும், ஒவ்வொருத்தருக்கு கம்மியாவும் தேவைப்படும். இப்படி கப்புல இருக்கிறத யூஸ் பண்ணிட்டு, அப்புறம் மீந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா குடுக்கலாம்னு நான் நெனச்சேன்." அப்படின்ற மாரி சபரி வந்து சொல்றாரு. அப்படி சொல்லும்போது அந்த இடத்துல பாரு வந்து சொல்றாங்க, "இல்லங்க சண்டே வந்து எப்பவுமே பிக் பாஸ் குடுக்கறதால அத எவ்வளோ நாளும் சாப்பிட்டுக்கலாம். எனக்கு கப்புல குடுக்கறதெல்லாம் பிடிக்காது. இந்த 5 டேஸ், 6 டேஸ்ல நீங்க வீட்ல சமைக்கிறீங்க, வீட்ல இருந்து குடுக்குறீங்க. அது உங்களுடைய இஷ்டப்படியே குடுக்கலாம். நீங்க கப்புல குடுங்க, இல்ல கரண்டில குடுங்க. அத நான் வாங்கி சாப்பிட்டு போறேன். ஆனா எனக்கு சண்டே வந்து பிக் பாஸ் குடுக்குறதால, நான் வந்து அப்படிலாம் சாப்பிட மாட்டேன். எனக்கு விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரு வந்து சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த இடத்துல சபரி வந்து சொல்லி சமாதானம் பண்ண ட்ரை பண்றாரு. அந்த இடத்துல மறுபடியும் பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்டர் மிலன் ஸ்டார் இருக்காரு இல்லையா? டாக்டர் திவாகர். அவரு உள்ள வந்துட்டு சொல்றாரு, இந்த மாரி இல்லங்க ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா, பிரவீன் காந்தி கூட சொல்லிட்டு போனாரு. அவர் சொன்னாரு, இந்த மாரி கப்பல் வச்சு குடுக்குறதெல்லாம் அவருக்கு பிடிக்கலன்னு கூட சொல்லிட்டு போனாரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பிட்ட போடுறாரு. அதுக்கப்புறமா லாஸ்ட்டுக்கு பேசி கீசி சமாளிச்சுடுறாங்க. சமாளிச்சு ஓகே இனிமே வந்து அந்த மாரி பண்ணாம பார்த்துக்கிறேன். அந்த மாரி அப்படின்னு சொல்லிட்டு பாருகிட்ட பாரு வந்து ஆரம்பிச்சுட்டாங்க. ஆரம்பிச்சுட்டு மறுபடியும் குடுத்துட்டு போறாங்க. இதுல என்ன ஒரு விஷயம்னா, சாட்டர்டே, சண்டே வந்து அதிகமா மக்கள் மத்தியில நெகட்டிவா போயிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கும்போது, அந்த டாஸ்க்லாம் வைக்கும்போது, பாருக்கு தான் ரொம்பவே கெட்ட பேர் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதும், இந்த ஒரு ஆஃப்டர் ஆல் கப்புல குடுத்ததெல்லாம் உட்காந்து வச்சு, இந்த இந்த மாரி கேட்டதெல்லாம் ரொம்ப ஓவரா இருந்துச்சு. இது ஒரு பிரச்சனையா ஆக்கி மறுபடியும் உனக்கு கெட்ட பேர் ஆக்கிறியே! ஒரு வாரம் நீ அமைதியா இருந்தா, அடுத்த வாரத்துலருந்து மறுபடியும் ஃபார்முக்கு வரலாம். ஏதாவது சண்டை போடலாம். இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியேம்மா! அப்படின்ற மாரி தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விஜய் பாரு சொன்னதும் ஒரு பக்கம் ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது ஓகே. கப்புல குடுக்குறது பத்தாம போலாம். இல்ல அதனால அவங்க இஷ்டத்துக்கு எடுத்து ஊத்தி சாப்பிடலாம். அப்படின்ற மாரி அதுவும் ஒரு பக்கம் தோணுது. இதுல நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அதாவது கப்புல குடுத்தா தான் பெஸ்ட்டு, இல்ல அவங்களா ஊத்தி சாப்பிடுறது பெஸ்ட்டுன்னு நெனைக்கிறீங்களா? இல்ல விஜய் பாரு ரொம்பவே நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றத ரொம்பவே எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒண்ணு மூக்கு இழுச்சு சண்டை இழுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நெனைக்கிறீங்களா? அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. பிக் பாஸ் சீசன் 9 உடைய அப்டேட் எல்லாமே நம்ம சேனல்ல கன்டின்யூ போட்டுட்டே இருக்கோம். மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் இருக்கிறத தாழ பிடிச்சுங்க. நெக்ஸ்ட் ஒரு செம்மையான வீடியோல பார்ப்போம். டாடா பை பை.